ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையில் ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாதத்தோடையும் நல்லெண்ணெயோட நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்க்கும்போது அதிக நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக 2 நிமிஷம் பரட்டி எடுத்திங்கன்னா போதும். இப்போ இந்த பச்சை வேர்க்கடலை தோல் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுளுந்து சேர்த்துக்கலாங்க. அதே கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது வேர்க்கடலை பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்க்கும்போது இந்த 2 பருப்பும் வறுப்பட்டு வரக்கும் வேர்க்கடலை வறுப்படுறக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக வறுப்பட்டு வர ஆரம்பிக்கும் போதே இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த செலவு பொருள் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்து எடுக்கும்போது கடைசியாக எல்லாம் ஈக்குவலாக வறுப்பட்டு வந்துடும். எதுவும் கருகாமல் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இது கூட ஒரு 10லேருந்து 15 மிளகு, இதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டு அதே மாதிரி சீரகமும் வரமல்லி நல்லா வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கணும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 10லேருந்து 15 வெள்ளை பூண்டு, அப்படியே முழு பூண்டை தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தோலோடவும் சேர்த்துக்கலாம், இல்லை தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட காரத்துக்காக ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன பூண்டோட தோல் நல்லா சுருங்கி அப்படியே பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அந்த அளவுக்கு வறுத்தோம்னாவே போதும். அப்போ தான் இந்த பூண்டு மனம் லைட்டாக அப்படியே அந்த பொடியில் இருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், வரமிளகாய் நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டு இந்த பூண்டோட தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்தும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்கலை, ஏற்கனவே எண்ணெய் சேர்த்த பேனில் அதை அப்படியே இது சேர்த்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மொறுமொறுன்னு வறுக்க வேண்டாங்க, லைட்டாக மொறுமொறுன்னு வறுத்துக்கணும். அந்த கருவேப்பிலையோட மனம் அதில் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தோம்னா போதும். ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட நிறம் மாறி லைட்டாக அங்கங்கே மொறுமொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இதையும் சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த செலவு பொருள் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு தவிர்த்துட்டு மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு வேர்க்கடலை ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது எண்ணெய் விடும். அதனால் பூண்டு சேர்க்காமல் வேர்க்கடலை, மிளகு, வரமிளகாய், சீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கொரகொரன்னு பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பூண்டு கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்து பொடிச்சதுக்கு அப்புறமா கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போவே அந்த பூண்டு பற்களையும் சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பெருங்காயத்தூள் வறுத்தும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியும் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும், அந்த பச்சை மணம்லாம் இருக்காது. அடுத்ததான் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக கொரகொரன்னு அடிச்சிடுங்க போதும். நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் பல்ஸ் மோடில் 2 டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி கொரகொரன்னு சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சாதனை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான கருவேப்பிலை பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.